அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை நித்திரையின்றி கண் விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் நாங்கள் காலை பொழுது உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆவலோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு ஏற்ற பாண்டங்களாக எங்களை வணைந்து இந்த நாளின் நல்ல பாதையில் நாங்கள் நடக்க உம்முடைய வார்த்தைகளை எங்களை வழி நடத்தட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைகளை சந்திக்க கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் காணாமல் போன ஆட்டை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை இரண்டாவது பாகமாக நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு ஆடு காணாமல் போவதற்கு என்ன குறைவுகள் காணப்படுகிறது என்பதை நாம் சொற்பம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு ஆடுகள் காணாமல் போவது மேய்ப்பனுடைய பராமரிப்பு, மேய்ப்பனுடைய கண்காணிப்பு இல்லாமல்தான் என்பதை நேற்றைய தினத்தில் நாம் படித்தோம். எரேமியா எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 34வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு இறைக்கு ஒப்பாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல இடங்களிலும் அலைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித் திரிகிறது. விசாரிப்பவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆடுகள் மேய்ப்பன் இல்லாததினால் சிதறுண்டு போய் காட்டு மிருகங்களுக்கு இரையாகி கொண்டிருக்கிறது. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் உள்ள என் ஆடுகளை விசாரிக்கிறவனும் இல்லை, அதை தேடுகிறவனும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய தலைப்பே காணாமல் போன ஆடுகள். இந்த காணாமல் போன ஆட்டை தேடுகிறது யார்? நேற்றைய தினத்தில் படித்தோம். அந்த மேய்ப்பனுக்கு, அந்த மந்தைக்கு சொந்தக்காரர். அன்பு பிள்ளைகளே, என் மேய்ப்பர்கள் நாடுகளை விசாரியாமல் போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் என்று எசேக்கியேல் 34:8 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் தம்முடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்ப்பர்கள் எப்படி கண்காணிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். மேய்ப்பன் என்ன செய்ய வேண்டுமென்றால், காணாமல் போன ஆடுகளை நான் தேடி துரைத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டி, நசல் கொண்டவைகளை நான் திடப்படுத்தி, நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து மறுபடியும் பலமுள்ளவைகளாக பலமுள்ளவைகளை நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவதை கேள். என்னவென்றால், இது ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் மேய்ப்பனுடைய பொறுப்பு எவ்வளவு என்பது உவமையாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் லூக்காவின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே
நாம் காணாமல் போன ஆடு என்று ஒரு உமையை மட்டும், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அது முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். அந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சத்தியங்கள் எவ்வளவு என்பதை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்களில் நாம் மெய்ப்பனுக்கு உள்ள ஒரு குணங்களை எப்படி நாம் பார்க்கிறது என்று சற்று யோசித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அங்கு 23வது அதிகாரம் 15, 16, 17வது வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு அவர் சொல்லுகிறார், எரேமியா 23, 15, 16, 17. ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியை கொடுப்பேன், பிச்சு கலந்த தண்ணீரை கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளில் இருந்து மாயையானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். ஒரு ஆடு தன்னுடைய நிலையை விட்டு திரும்பி செல்லும்போது அந்த ஆற்றிற்கு உண்டான பலவீனங்கள் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஆடுகள் தேவ சமூகத்தில் எப்படி தங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவைகள் காணாமல் போய் சிதறுண்ட ஆடுகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஆடுகள் தங்களுடைய ஜீவித காலத்திலே ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறது என்பதை அந்த ஆடுகள் உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தேவனுடைய ஆடுகள் மந்தையை விட்டு சிதறி போகாதபடி காத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் மெய்ப்பனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மெய்ப்பர்கள் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும்? மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேல் மெய்ப்பருக்கு ஐயோ! மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். தங்களையே மேய்க்கிற மெய்ப்பருக்கு ஐயோ! மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மெய்ப்பர்கள் மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு குணத்தை பெறுவதில் சற்று பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, எரேமியா 5:56 என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்களுடைய மெய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தையோ மறந்து விட்டார்கள். அவர்கள் உலக காரியத்திலே அவர்கள் கடந்து போகிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தை ஆடுகள் எங்கே என்று பார்க்கும்போது அந்த ஆடுகளை தவற விட்டு விட்டார்கள். மந்தையையோ தொழுவத்தையோ மறந்து விட்டார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட குணத்தை உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவருக்கு உண்மையுத்தமான மந்தையை மேய்ப்பார்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளை நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பு மந்தாரமான நாளிலே அவைகளை சிதறுண்டு எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 34:12 ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட ஆடுகளை எப்படி தேடுகிறாரோ அதை போல
மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் மெய்ப்பன் அவர்தான், பிரதான மெய்ப்பன் அவர்தான். அவர்தான் சிதறுண்ட ஆடுகளை தேடிக்கொண்டு வருகிறார். இந்த பூலோகத்தில் மந்தைகளை மேய்ப்பதற்கு மெய்ப்பர்களுக்குரிய மெய்ப்பர்களை நியமித்திருக்கிறார். அந்த மெய்ப்பர்கள் தங்கள் பணிகளை சரிவர செய்யாததினால் அந்த மெய்ப்பர்கள் பணியை ஆண்டவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய இந்த சூழ்நிலையிலே நாம் ஆவியானவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு உகந்த பிள்ளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பிலே நாம் ஆண்டவருக்கு மந்தையை மேய்க்கின்ற பணிகளை எவ்வளவு உண்மை உத்தவமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து அந்த மந்தை மேய்க்கும் பணியிலே நாம் உண்மையுமாக உத்தவமாக இருந்து காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து மீண்டும் அவைகளை தொழுவத்தில் அடைத்து பாதுகாவலை கொடுக்க தேவ வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு பலன் கொடுத்திருக்கிறது. அந்த மந்தையை மேய்க்கக்கூடிய பொறுப்பில் உள்ள மெய்ப்பர்கள், நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், பெற்றோர்களும் மெய்ப்பர்கள்தான். மந்தையை மேய்க்கிற மெய்ப்பர்களும் பொறுப்புள்ளவர்கள். ஆகவே அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் தவறி விடாதபடி தங்களை காத்து கொண்டு ஆண்டவர் வரும் நாளிலே ஆண்டவர் கேட்கப் போகிற கேள்விக்கு, உனக்கு கொடுத்த மந்தையும் என் மேய்ச்சல் நாடுகளும் எங்கே என்று அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு சரியான பதிலை நாம் கொடுக்கக்கூடிய மெய்ப்பர்களாக நம்மை எப்போ கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து மெய்ப்பலின் முழு பணியை நாங்கள் செய்து உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை நாங்கள் கண்காணித்து பராமரிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த நாளின் வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள என் தேவன் அருள் புரியும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் எங்களுக்கு கொடுத்த மந்தையையும் ஆண்டவரே நாங்கள் முழுமையாக காத்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். குறைவுகளை தயவாக மன்னித்து இந்த 2 நாட்களாக மேய்ப்பனுடைய பொறுப்பு என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த பொறுப்பிலே இன்னும் நாம் உற்சாகத்தோடு பணி செய்ய எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம்மில் மேய்ப்பனுடைய பொறுப்பை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டோம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேய்ப்பனுடைய பணியை நீங்கள் உற்சாகத்தோடு அக்கறையோடு செய்து மந்தையை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.